வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவி நம்மளுடைய பார்ட்னர் அமையிறதெல்லாம் நமக்கு கிடைச்ச வரமா சாபமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி என்னன்னா போன சில பதிவுகள் எல்லாத்தையும் பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துட்டு வாங்க. என்னன்னா குடும்ப கட்டமைப்பை எப்படி உருவாக்குனாங்க நம்ம முன்னோர்கள், குடும்ப கட்டமைப்புடைய அடிப்படை தேவைகள் என்ன, அடிப்படை ரோல்ஸ் என்ன, கணவனுக்கான ரோல் என்ன, மனைவிக்கான ரோல் என்ன, அடிப்படை கடமைகள் ஒருத்தருக்கு என்ன, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோம் பதிவில். அடுத்த பதிவில் நம்ம குடும்ப கட்டமைப்பை இன்னைக்கு தியானம் செய்வதர்கள் எப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஜாயின்ட் ஃபேமிலியை எப்படி அழிச்சிட்டு இருக்கானுங்க, அதுக்கப்புறம் அதை நியூக்ளியர் ஃபேமிலியை எப்படி மாற்றினாங்க, இப்போ இந்த நியூக்ளியர் ஃபேமிலியுமே எப்படி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்த பதிவில் நம்ம வரலாறு பார்த்தோம். தமிழ் வரலாறுல எப்படி குடும்ப கட்டமைப்பை அழிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கான விதை இன்னைக்கு அழிக்கிறதுக்கான விதை எப்படி துவப்பட்டுச்சுங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து 4வது பதிவு என்னன்னா, தியானம் செய்தவர்களுக்கும் தமிழர்களுக்கான தொடர்பு என்ன, இவனுங்க ஏன் உலகத்தையே அப்படி நாசம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அடுத்து குடும்ப கட்டமைப்பை இவங்க இவ்வளோ மெனக்கிட்டு அழிக்க வேண்டிய தேவை என்ன, எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது 4 பதிவையும் பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு வாங்க இந்த பதிவுக்கு. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு அடிப்படை ஆணும் பெண்ணும், கணவன் மனைவி. இப்போ கணவன் மனைவி அமைகிறதுலாம் நமக்கு வரமா சாபமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ முக்கால்வாசி பேர், இப்போ 190% மக்கள் நம்ம வாழ்க்கைங்கிற பேரில் நமக்கு யாரோ ஒரு கணவன் அமைச்சிட்டாங்க, இல்லை ஒரு மனைவி அமைச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு வேறு வழியே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு ரொம்ப ரேராக தான் ஒரு 110% பேர் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. மற்றபடி மகிழ்ச்சியாக வாழ்கிற மாதிரி தெரிகிறவங்க கூட அவ்வளோ மகிழ்ச்சியெல்லாம் வாழல. உள்ளுக்குள்ள 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே சொசைட்டிக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சொசைட்டிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இப்போ தான் வாழ்க்கையை வேற கணவனையோ வேற மனைவியோ தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கேட்டால் நான் திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, ப்ரிடாமினன்ட்டான பாப்புலேஷன். அப்போ இன்னைக்கு இருக்கிற மக்கள் முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நினைக்கிறோம்னா கணவன் மனைவி அமைவதெல்லாம் வரமா சாபமான்னு கேட்டால் சாபம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான், இறைவன் கொடுத்த சாபம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்ப்போம். இதுக்கும் நம்ம குடும்ப கட்டமைப்பை அழிச்சதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எதுக்காக நம்மளை நம்ம கடைசி பதிவில் எதுக்காக இந்த காரணம் நம்ம பார்த்தப்போ நம்ம எல்லாரையும் இன்செக்யூரிட்டியோட உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைங்க மனசுல பயத்தை விதைக்கணும், இன்செக்யூரிட்டி விதைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்றாங்க செய்தர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதை நல்லா புரியணும், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியணும்னா நான் இதை எடுத்து பேசுறதுங்கிறது அட்டாச்மெண்ட் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த அட்டாச்மெண்ட் தியரிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இன்னைக்கு உனக்கு கண்டுபிடிச்சதா 1960 ஒரு ஜான் பவுல்பின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு இதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட அடிப்படை உண்மைகள் என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பேர் தான் அட்டாச்மெண்ட் தியரி. என்னென்ன பழக்க வழக்கங்கள் நம்ம சின்ன வயசுல இருக்கிற அந்த சித்தத்துல என்னென்ன பழக்க வழக்கங்கள் அன்கான்சியஸ் மைண்ட்ல, சித்தங்கிற அன்கான்சியஸ் மைண்ட்ல விதைக்கப்படுதோ அது அத்தனையும் சுடுகாடு மட்டும் தொடரும் அப்படிங்கிறது தான் அட்டாச்மெண்ட் தியரி. அப்ப சின்ன வயசுல இருக்கிற அந்த சித்தத்தை யார் வளர்த்தெடுக்கிற முக்கியமான பொறுப்புல இருக்காங்கன்னா தாய், தந்தை, குரு இவங்க எல்லாம் அந்த வளர்த்தெடுக்கிற இடத்துல இருக்காங்க. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றது மூலமா ஒட்டு மொத்தமா அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே மாற்ற முடியுங்கிறது தான் விதியை மாற்றி எழுத முடியும் அப்படிங்கிற வேலையை தான் நீங்க சேன செய்தவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப என்னன்னா, அந்த அடிப்படை அட்டாச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது அந்த குழந்தை யாரோட அட்டாச் பண்ணிக்குதோ சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து ஒரு 6-7 வயசு வரைக்கும் அந்த பிரைமரி கேர் கிவர் தாயும் தந்தையும் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அது எப்படி வளருது, அது எப்படி என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அந்த குடும்பத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான்
அந்த குழந்தை வளருது. இப்போ இங்கே என்னன்னா, இங்கே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. இந்த அட்டாச்மெண்ட் தியரியில் அட்டாச்மெண்ட்னா பற்றுங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்படி பற்று வைக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து எல்லாமே மாறும். இப்போ என்னன்னா, அப்பா அம்மா வந்து இப்போ குழந்தை வந்து ரெண்டு விஷயம் தான் வந்து ஒரு நம்மளுடைய தாய் தந்தை கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். ஒன்று என்னன்னா வந்து அதுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவோ யாரோ இருக்காங்க, அதுக்கு ஒன்றுமே தெரில, அப்போ வந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு அவங்க இருக்காங்கங்கிறது முக்கியம். அதே சமயம் எதை பார்த்தாலும் வந்து இது என்ன, அது என்ன, அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி, அந்த துரு துருன்னு போய் எதையாவது ஒன்று தூக்குறது, வைக்கிறது, அந்த உலகத்தை எல்லாமே அதுக்கு புதுசாக இருக்குது. அந்த புதுசாக இருக்கிறதெல்லாம் என்னங்கிறத அனுபவிச்சு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுங்கிறது அந்த அந்த இயல்பிலேயே இருக்கும். ஒரு மனித குழந்தையோட இயல்பில் இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாத்தையும் வந்து போய் தேடி போய் கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். இப்போ இங்கே என்னன்னா, அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அப்பா அம்மா என்ன மாதிரி மனுஷங்களா இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி சின்ன குழந்தை பருவத்தில் வளர்ந்தாங்கங்கிறத பொறுத்து அவங்க ஏதாவது ஒரு விதமாக இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து குழந்தைக்கு மனதில் வந்து நான் சேஃப்டிக்கு உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு எப்பயுமே இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும். அவைலபிளாக இருக்கணும் சேஃப்டிக்கு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்கலாகவும் இருக்கணும், உடல் அளவுலையும் இருக்கணும், மனதளவுலையும் வந்து குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுது, அழுகுது, இல்லை வேணுங்கிறது கிடைக்கல, இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் பண்ணால் அதை வந்து வேலிடேட் பண்ணுறேன். அழுகுறியாத்தங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் இல்லை, பயப்படாத, இது ஒன்றும் இல்லை, சரி பண்ணலாம், ஏதாவது தொலைஞ்சு போச்சா, பொம்மை தொலைஞ்சு போச்சா, நம்ம தேடலாம், இப்படின்லாம் வந்து நம்ம அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கணும் குழந்தைக்கு. இது ஒன்று, சரிங்களா? அடுத்தது, இது மட்டும் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் எல்லாம் போதாது. நான் எப்பயுமே நான் பாதுகாக்கிறதுக்கு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பத்தாது. என்ன தேவைன்னா, குழந்தைக்கு வந்து அந்த உலகத்தை என்ன ஏதுன்னு பார்த்து கற்றுக்கிறதுக்கு தேவையான, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரீடமா அப்பா அம்மா கொடுக்கணும். இப்போ என்ன அப்படின்னா வந்து, அப்பா அம்மா என்ன விதமாக அவங்க வளர்ந்தாங்க சின்ன குழந்தைகள்ல பருவத்தில் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, இந்த சேஃப்டிக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இண்டிபெண்டன்ஸும் இது ரெண்டுக்குமான ஒரு சமமான ஒரு பேலன்ஸ் இருக்கணுங்க. இந்த பேலன்ஸை வந்து கொடுக்குற மாதிரி வந்து குழந்தைகள் வந்து வளர்ந்தாங்க அப்படிங்க அந்த கொடுக்குற மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைகள் வளர்ந்தாங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தைகள் சேஃபாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, அதே சமயம் உலகத்தை நல்லா எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவாங்க. இவங்க நல்லபடியாக வளர்ந்து ரொம்ப அழகாக வந்து எமோஷனலாகவும் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும். அவங்க நல்லா எல்லா விஷயங்களையும் வந்து தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தாட் புட்னு கோவப்படவும் மாட்டாங்க, அதே சமயம் எல்லா எமோஷன்ஸை வந்து உள்ளே அமுக்கி வச்சுக்கவும் மாட்டாங்க. சரியா? இப்படி இருக்கிற பெற்றோர்களால் வந்து வளர்க்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து இதுக்கு பேர் வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு பேருங்க. இது தவிர இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, அதுவும் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ப்ரிடாமினண்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து இருந்தாங்க குழந்தைகளுக்கு, அதாவது ஒன்று பேரண்ட்ஸ் வந்து ஒரேடியாக ஓவராக பேரண்டிங் பண்ணி கூடவே இருந்து ஐயோ பார்த்து பத்திரம்னு சொல்லி சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு இருந்து ஓவராக வந்து சேஃப்டின்னு சொல்லி வளர்க்குற பேரண்ட்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஓடுன்னு ஓடி சேஃப்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு பேரண்ட்ஸ் கூட இருக்கிற பழக்கமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து அந்த குழந்தை வந்து இண்டிபெண்ட்டாக அதுவாக உளுந்து புரண்டு தான் கற்றுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு விதமாகவும் வந்து இப்போ குழந்தைங்க வளர்க்கப்படுறாங்க, இதில் மிக்ஸ்டாகவும் வளர்க்கப்படுறாங்க. ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பேலன்ஸே கிடையாதுங்க. ஒன்று சேஃப்டி பக்கம் வந்து
இந்த மாதிரி வளர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2 விதமா மாறுது. என்ன அப்படின்னா வந்து சேஃப்டி சேஃப்டி சேஃப்டின்னு சொல்லி வளர்த்த பிள்ளைகள்லாம் வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பயந்தாங்குழி பிள்ளைகளா வளர்றாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா ஜாஸ்தி வந்து பேரண்டிங் பண்றதுக்கு சுத்தமா இல்லாம அவங்க பாட்டுல வந்து ஜாஸ்தி பேரண்டிங்கே பண்ணாம வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்கவுங்க பொழப்பு வேலைன்னு பாக்குறதுக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து எப்படி வளர்றாங்கன்னா அவங்களா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் வந்து ஜாஸ்தி வந்து அவங்க வந்து மதிப்பு கொடுத்துட்டு அவங்க சேஃப்டியை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து பயந்தாங்குழியா இருப்பாங்க, ஆங்ஷியஸ். இது இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பேர் இன்செக்யூர் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டுன்னு பேர். அடுத்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ஸுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க பண்ணுறவங்க அந்த அந்த கூட்டத்துக்கு பேர் வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், இன்செக்யூர் அவாய்டன்ட்னு பேர். சரியா? ஒரு கூட்டம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் வந்து சேஃப்டியை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு கூட்டம் என்னன்னா வந்து எப்போ பார்த்தாலும் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லிட்டு எந்த சேஃப்டியை பற்றியுமே பார்க்காது. அப்போ இந்த 2 கூட்டத்துக்குமே என்ன அப்படின்னா வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆங்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா வந்து ஐயோ அப்பா அதாவது அப்பா அம்மா எப்பயுமே இருந்து ஓவராக கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துருப்பாங்க. அப்போ வந்து அப்பா அம்மா இல்லைன்னா, அப்பா அம்மாவோ இல்லை ஏதோ ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது அவங்களால. அப்போ அவங்க என்னன்னா ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. எப்பயுமே எந்த முடிவையும் வந்து அவங்களால தானாக எடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்டு இப்படி தான் எடுப்பாங்க. இந்த இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கும், இந்த அவாய்டன்ட் கூட்டம் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து இன்னொருத்தரை நம்பி இருக்கிறதே பிடிக்காது. அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்ட்டாக இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா இந்த இன்செக்யூர்டாக இருக்கிறதுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்பிக்கை இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா இந்த பயந்தாங்குழி கூட்டத்துக்கு அவங்க அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் வந்து அடுத்தவங்களை நம்பாத இதுன்னு இப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. சொல்லிக் கொடுக்கலனாலும் அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த இன்ஹெரண்டாவே பயம் உள்ள விதைக்கப்பட்டிருக்கும். அந்த பயம் விதைக்கப்பட்டதுனால அவங்க யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. இந்த இன்னொரு கூட்டம் வந்து அப்பா அம்மாவே இல்லாம ஜாஸ்தி இல்லாம வளர்ந்த கூட்டம், அந்த கூட்டமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லா வேலைகளையும் அவங்களே செஞ்சு பழகிடுவாங்களா, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அடுத்தவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணாது. அதனால நம்ப மாட்டாங்க. அவங்களுமே வந்து என்னன்னா அடுத்தவங்களை அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு விஷயம் கேட்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. சரியா? இந்த 2 கூட்டத்துல இப்ப என்னன்னா இந்த பயந்தாங்குழி கூட்டம் தான். அது வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஆங்ஷியஸாவே இருக்கும். ஒரு படபடப்புலயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த படபடப்புலயே சுத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் தாட் பூட்னு கத்தி ஒரு ஓவரா எமோஷனலா இது பண்ணுவாங்க. இன்னொரு அந்த எப்பயுமே இண்டிபெண்டா இருக்க ட்ரை பண்ற கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எமோஷனலே ஆக மாட்டாங்க. சுத்தமா எமோஷனே இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா எமோஷனை வந்து பெர்ஃபெக்டா சப்ரஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுல எதையுமே கண்டும் காணாத மாதிரி இருப்பாங்க. சரியா? இந்த பயந்தாங்குழி கூட்டம் வந்து எப்ப பார்த்தாலும் சேஃப்டின்னு பேசிக்கிட்டே இருக்கும். இந்த எதையத்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போற கூட்டம் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து நான் அங்க சுத்துறேன் இந்த மாதிரி அங்க போறேங்கிற மாதிரி வந்து ஒரு வெளியே சுத்துறது எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்துலதான் இருக்கும். இப்ப இங்க தாங்க உங்களுக்கு புரியணும். இது போக இன்னொரு 3வது ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஒன்று இருக்கு. அதுவும் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் தான். இப்ப என்னன்னா இது எல்லாம் எப்படி வளர்றோம் நமக்கு உருவாகுது அப்படின்னா வந்து நமக்கு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இருக்கா, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது இது 2யும் அப்படியே வந்து ஃபுல்லா வந்து இப்படி 2 தனித்தனி கேட்டகரியா பிரிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா சில பேர் வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரே மாதிரி குணத்துல இருந்தாங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டா போயிட வாய்ப்பு இருக்கு, இல்ல கம்ப்ளீட்டா ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டா போயிட வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு விதமா இருந்தாங்க. ஒருத்தர் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், ஒருத்தர் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வந்து அங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு கன்சிஸ்டன்டாவே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா வளர்த்துருக்க மாட்டாங்க குழந்தைகளை.
அப்ப வந்து என்ன ஆகும்னா வந்து ஒண்ணே சில சில விஷயங்கள்ல வந்து குழந்தைங்க பயந்து சாவாங்க. சில விஷயங்கள்ல ஆ அவாய்டன்ட்டா போயிடுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது மாரி வந்து ஒரு மிக்ஸ்டா இருப்பாங்க. இதுக்கு பேரு வந்து ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட் அட்டாச்மென்ட்ன்னு பேரு. இல்ல டிஸார்கனைஸ்ட். அதாவது எப்ப பயப்படுவாங்க, எப்ப வந்து அவாய்ட் பண்ணிட்டு பிரச்சனைய அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த மாரி ஒரு நிலை. இப்படிதான் இருக்கும். என்னடா இவன் கணவன், மனைவி அமைவது எல்லாம் வந்து வரமா சாபமான்னு ஒரு கேள்விய கேட்டுப்புட்டு, இப்ப வந்து சம்மந்தமே இல்லாம அட்டாச்மென்ட் தியரி, குழந்தை வளர்ப்புன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து நம்ம கணவன், மனைவி நம்ம ஈர்க்கிறதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குங்க. என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ, அதாவது நீங்க வந்து ஆங்ஷியஸ் கேட்டகரி, அதாவது பயந்தாங்குளி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த அவாய்ட் பண்ணிட்டு போற கேட்டகரியில இருக்கிற மனிதர தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையா நீங்க அமையும். அதே மாரி நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போற கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைங்கிறது பயந்தாங்குளி வாழ்க்கை துணையா தான் அமையும். அப்ப என்னன்னா, என்ன ஆகும் அப்படின்னா வந்து வாழ்க்கைங்கிற வட்டம் வந்து அந்த குடும்பத்துல கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்து எப்படின்னா வந்து நம்மளுடைய சித்தத்துல இருந்து நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா வந்து நம்மளுடைய நம்மளுடைய சித்தம் எப்படி ஈர்க்கும் பிரபஞ்சத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை துணைய அப்படின்னா அவாய்டன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்செக்யூர் அவாய்டன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து இன்செக்யூர் ஆங்ஷியஸ் பர்சனாலிட்டிஸை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பாங்க. இன்செக்யூர் ஆங்ஷியஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து இன்செக்யூர் அவாய்டன்ட் பர்சனாலிட்டிஸை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான இம்பேலன்ஸ்டான ஸ்டேட்டு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒருத்தருடைய குறைகளை வெளியே கொண்டு வருவாங்க. வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கிற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் நடக்கும் குடும்பங்களுக்குள்ள. இப்ப குடும்பங்களுக்குள்ள இப்படி பிரச்சனை நடக்குது அப்படின்னா இது மூலமா என்ன ஆகும்னா அந்த குடும்பம் முழுமையடையும். இது வந்து நம்ம கரெக்டா இதுதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இங்க என்னன்னா இந்த ஆங்ஷியஸா இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்க சேஃப்டின்னு அலையிற மனிதர்கள் அவங்க சேஃப்டியை விட்டுட்டு அவங்க ஒரு நிதானத்துக்கு அந்த சேஃப்டியும் இண்டிபெண்டன்ஸுக்கும் வந்து ஒரு பேலன்ஸ் கொடுத்து, அதாவது ஒரு சமதராசுல வச்சுட்டு ரெண்டையும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற பார்க்குற இடத்துக்கு அவங்க நகர வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த அவாய்டண்ட்டாக இருக்கிற மனுஷங்க இண்டிபெண்டன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மனுஷங்க வந்து என்னன்னா அவங்க சேஃப்டிக்கும் பிரதான மரியாதை கொடுத்துட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற இடத்துக்கு வரணுங்கிற அந்த விருப்பத்துல தான் வந்து இறை வந்து இப்படி வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுக்குது. இப்படி மட்டும்தான் அமைச்சு கொடுக்குதானா இல்ல. நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் வந்து இன்னைக்கு வந்து சில விஷயங்கள்ல பயந்தாங்குழியா இருப்போம், சில விஷயங்கள்ல அவாய்ட் பண்றவங்களா இருப்போம். இப்ப என்னன்னா ஆங்ஷியஸா இருக்கும். அப்ப நம்ம எல்லாமே வந்து ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட் அப்படின்னா ஆங்ஷியஸ் அவாய்டன்ட், அதாவது டிஸ்ஆர்கனைஸ்டு அட்டாச்மெண்ட்ல தான் நம்ம வளர்ந்துருக்கோம் நிறைய பேர். அப்ப நம்ம எப்படி வந்து நம்ம வாழ்க்கை துணை நமக்கு அமையும் அப்படின்னா வந்து அவங்களும் டிஸ்ஆர்கனைஸ்டா தான் இருப்பாங்க. இப்ப இதுலதான் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா வந்து இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து எக்ஸாக்டா நம்ம எப்ப எந்தெந்த விஷயத்துல எல்லாம் வந்து நம்ம பயந்து சாகுறோமோ அந்தந்த விஷயத்துல எல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணை ஓரளவு வந்து அப்படியே தைரியமா கண்டு காணாத மாதிரி இருப்பாங்க. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் வந்து அவங்க கண்டு காணாத மாதிரி பயந்து சாகுறாங்களோ அதுல எல்லாம் வந்து நம்ம தைரியமா இருப்போம். இந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கும். அப்ப ஆஸ் அ ஹோல் குடும்பம் இப்படிதான் பெட்டரா ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இதை அப்படிங்கிறதுக்காக வந்து இறைவன் வந்து உருவாக்குறது இது. அப்ப இப்படி அமைகிறது அப்படிங்கிறது சாபமா அப்படின்னு கேட்டா என்னைய பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் சாபம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. ஆனா இப்பதான் எனக்கு அது புரியுது என்ன அப்படின்னா வந்து இது ஒரு வரம், இறைவன் கொடுக்கிற வரம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா வந்து கணவன் என்னெல்லாம் பண்றாரோ அது வந்து என்னன்னா மனைவியோட தீய குணங்கள், தப்பான குணங்களை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வரும் அவங்க கிட்ட. அதாவது பயம், கோபம், இன்னும் வேற ஏதாவது எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றது, இந்த மாதிரி குணங்களை டக்குன்னு வெளியே கொண்டு வரும். அதே மாதிரி
கணவன் என்ன பண்றாரோ அந்த விஷயம் என்ன பண்ணுவோம்னா மனைவியோட எல்லா கெட்ட குணங்களையும் வெளியே கொண்டு வரும். டப்பு டப்புன்னு நம்ம ரியாக்ட் பண்றது அந்த குணங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும், கண்டிப்பா வெளியே கொண்டு வரும். என்னடா இது எப்ப பார்த்தாலும் நம்ம சண்டை போட்டே இருக்கிறதா, இதை போய் வந்து இவன் வராங்கிறானே, சாபம் தானே இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, அங்க இறைவனுடைய பார்வையில இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா நம்மளுடைய கெட்ட குணங்களை சித்தத்துல இருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து நம்ம புத்திக்கு இந்த கெட்ட குணம்லாம் உனக்கு இருக்கு, நீ திருத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கணும்னா சித்தத்துக்குள்ளேயே பதிஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம பழக்க வழக்கங்கள் மாறாது. அது வெளிக்கொண்டு வர்றதுக்கு மேக்சிமம் சான்ஸ் கொடுக்குறான். அடிக்கடி வெளியே வந்துச்சுன்னா நம்ம கவனிப்போம். ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம தப்பா நடந்துக்கிறோமோ, நம்ம கோவப்படுறோமோ, நம்ம தேவையில்லாம பயப்படுறோமோ அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க நம்ம எந்தெந்த கெட்ட குணங்கள் நமக்கு இருக்குன்னு பார்த்து நம்ம திருத்திக்கலாம். சரியா? நம்ம அன்கான்சியஸ் மைண்டான சித்தத்துல இருக்கிறப்போ வந்து நம்ம திருத்த முடியாது, நமக்கு என்னன்னே புரியாது. அப்ப வெளியே வரும்போது தான் வந்து அந்த குணங்கள், நம்ம பிஹேவியர், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம திருத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம கணவனோ மனைவியோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத கவனிச்சா அவங்களுடைய கெட்ட குணங்கள் என்னங்கன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து அழகா சொல்லி கொடுத்து அதை திருத்துறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். சரியா? இப்ப நீங்க இதை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணவனோ மனைவியோ நமக்கு அமைகிறதெல்லாம் வந்து வரமா சாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். நமக்கு புரிதல் இல்லைங்கிறதுனால நம்ம சாபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்ப வரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த நிறைய பேர் வந்து இந்த சொல்லுவாங்க, கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுங்க அப்படிம்பாங்க, நன்றி உணர்ச்சியோட இருங்க, இறைவன் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கான், நன்றி உணர்ச்சியோட இருங்க, நீங்க உயிரோடு இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டீங்க, சாப்பாடு கொடுத்துருக்கான், தூங்குறேன், இதுக்கெல்லாம் நன்றி உணர்ச்சியோட இருங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் வந்து நம்ம கணவனோ மனைவியோ அப்படிங்கிற அந்த நமக்கு துணைவன் துணைவி கொடுக்குறாரு இல்லையா, நமக்கு வாழ்க்கை துணை கொடுத்து அது மூலமா நமக்கு ஒரு மிகப்பெரிய வரம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற தப்புகளை திருத்திக்கிட்டு நம்ம உண்மையான நேர்மையான சரியான மனிதர்களா மாறுறதுக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழியை கொடுத்துருக்காரு. நமக்கு வந்து அதை வந்து என்னன்னா பிரச்சனைன்னு மட்டும் பார்த்து பிரச்சனையை டீல் பண்ணாம என்ன பண்றதுனே தெரியாம சுத்தி வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கைய. நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ட்ரிகர் ஆகுறோம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா வந்து டபக்குன்னு வந்து கணவர் சொல்றதுல நம்ம மனைவிக்கு டபக்குன்னு கோபம் வருது, மனைவி சொல்றதுல கணவர் கோபம் வருது. இதெல்லாம் வந்து எங்க ட்ரிகர் ஆகுறோம்னு பார்த்தா இது வந்து நமக்கு சின்ன வயசுல எங்க நம்ம முதல்ல இது ஆச்சு, நம்ம அப்பா அம்மா கிட்ட ஆச்சு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடிஞ்சா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு கணவனுக்கோ மனைவியோ அவங்க சொல்றதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணல, சின்ன வயசுல நம்ம குழந்தை பருவத்துல நமக்கு சொன்னதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய நேரங்கள்ல வந்து என் மனைவி கிட்ட நிறைய விஷயம் இதை எப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. சொல்றது சரியா தான் இருக்கும், நான் 10 வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு காதலே விழுகாது என் மனைவிக்கு. அப்ப 11வது வாட்டி என்ன பண்ணுவேன், பேய் மாதிரி கத்துவேன். சரியா? இப்ப பேய் மாதிரி நான் கத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல என்ன சிக்கல் இருக்கு தெரியுமா? நான் இங்க என்னன்னா நான் சொல்லும் போதே வந்து நான் முதல்லயே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட அப்ரோச் பண்றேன் லைஃபை. அதாவது இவளுக்கு எங்க புரிய போகுது நான் சொல்றது அப்படின்ற ஒரு முன்முடிவு எடுத்துக்கிட்டு அப்ரோச் பண்றேன். ஏன் இந்த முன்முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே என் லைஃப்ல அப்படியே பேக் அடிச்சு பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி போனா நம்ம ரொம்ப நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நான் சொல்றது எங்க அப்பா அம்மா காதுல உழுகல. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு சொன்னாலும் இவங்க காதலையே உழுக மாட்டேங்குதே அப்படின்னு அங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பதிஞ்சிருக்கு. அப்ப அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை எடுத்து கொண்டு வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வந்து நமக்கு நடக்க போற அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வந்து ஏன் சொல்லுவோம், எவன் கேட்க போறான் ஏன் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே வந்து நம்ம எல்லாத்தையும் அப்ரோச் பண்றோம். அப்ப நம்ம முன்மொழிவு எடுத்துட்டு இவன் எங்க கேட்க போறான், என் பொண்டாட்டி என்னத்தை கேட்க போறான், என் புருஷன் என்னத்தை கேட்க போறாருன்னு அந்த முன்மொழிவோட நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம சொல்ற விதமே வந்து ஒரு மாதிரி வந்து கோவத்தோடையும் இதோடையும் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா சொல்லுவோம். அப்ப என்ன அப்படின்னா வந்து அந்த ஆக்ரோஷமா சொல்றதுங்கிறது அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள உணருவாங்க. உணரும் போது இவன் என்ன நம்மளை எப்ப பார்த்தாலும் வந்து நம்மளை திட்டுறதுக்கும் இது பண்றதுக்கும் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க. இது இந்த முன்முடிவு இல்லாம வந்து ஃப்ராங்கா ஓப்பனா அப்ரோச் பண்ணுங்களேன்,
அப்ரோச் பண்ணீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் பயங்கர சூப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியும். ரொம்ப அழகா வாழ முடியும். இப்ப என்ன அப்படின்னா வந்து இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்ல இருக்கிற ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட், அதாவது ஆங்ஷியஸும் அவாய்டன்ட்டும் கலந்த மாதிரி ஒரு இருக்கிற கலவை. இந்த 3 இருக்கிறவங்க, இந்த அட்டாச்மெண்ட் குரூப்ல இருக்கிறவங்க முழுக்க முழுக்க இதே மாதிரி ஆளுகளை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மிரர் இமேஜா இருக்கிற மாதிரி ஒரு இன்யாங்ல வந்து 2 அழகான மீன்கள் வட்டமிட்டு இருக்குன்னா, அந்த மீனுக்கு பதிலாக அந்த இன்யாங் வட்டத்துல எல்லாம் கொதர்ன மாதிரி வந்து ஒரு ஒரு ஷேப் இருந்துச்சுன்னா, இந்த பக்கம் கொதர்னது அந்த பக்கம் இருக்கிறது ஃபில் பண்ணும், அந்த பக்கம் இருக்கிற மீன் ஃபில் பண்ணும், அந்த பக்கம் கொதர்னது இந்த பக்கம் இருக்கிற மீன் ஃபில் பண்ணுங்கிற மாதிரி அந்த இன்யாங் வட்டம் முடியும். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை உருவாக்குறது மூலமா நம்ம வாழ்க்கையே, நம்ம குடும்பத்தையே வந்து பெரும் சிக்கலா மாத்துறானுங்க தியான சீடர்கள். இதெல்லாம் வந்து சிவசக்தி கருவுரு தத்துவம், இன்யாங் தத்துவத்தினுடைய அடிப்படை. இதுதான் வந்து உலகம் ஃபுல்லா ஒர்க் ஆகுது. இதை வந்து இதே சமயம் இன்னொரு குரூப் இருக்கு, ரொம்ப சின்ன குரூப் இருக்கு. அப்பா அம்மா வந்து ரொம்ப சிறப்பா வந்து ரொம்ப செக்யூர்டா அழகு குழந்தைகள், வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கரெக்ட் பேலன்ஸ்ல இருப்பாங்க. என்னன்னா அவங்க சேஃப்டிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதே சமயம் வந்து உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் வந்து பெர்ஃபெக்டா வந்து பண்ணுவாங்க. பண்றதுக்கான ஃப்ரீடமும் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்திருக்கும். அப்ப அவங்க என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சேஃப்டி செக்யூரிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஃப்ரீடமுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒண்ணுக்காக ஒன்றை சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்கள மாதிரியே இருக்கிற பார்ட்னர்ஸை தான் வந்து அவங்க வாழ்க்கையில அவங்க ஈர்ப்பாங்க. அப்ப அவங்க என்னன்னா 2 செக்யூரான அட்டாச்மெண்ட்ல இருக்கிற மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப அழகா வந்து அந்த இன்டிமெசி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அழகா பேசிப்பாங்க. எமோஷனல் கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓவரா வந்து தையத்தக்கான்னு குதிக்க மாட்டாங்க, அதே சமயம் உள்ள போட்டு அமைக்கவும் மாட்டாங்க. அழகா பேசுவாங்க, வைப்பாங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த பேலன்ஸுக்கு நம்ம வரணுங்கிறதுக்கு தான் வந்து நம்ம இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்ல ஒரு வாட்டி நம்ம அப்பா அம்மா நம்மளை தப்பா வளர்த்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு கிடையாது. இதுதான் நடக்குதுன்னு நமக்கு முதல்ல கான்சியஸ் மைண்டான புத்திக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா இதை மாற்ற வேண்டியிருக்குன்னு அதுக்கு புரிஞ்சிரும். இதை மாற்றலைன்னா நல்லா வாழ முடியாதுங்கிறதும் புரிஞ்சிரும். அப்ப நம்ம மாற்ற முடியும் நண்பர்களே. சரியா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற வரமா. கணவன் மனைவி நம்ம துணை, வாழ்க்கை துணை அமைகிறது வரமா சாபமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரம் தான். அந்த வரம் நமக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வரத்தை கொடுத்த இறைவனுக்கு நம்ம என்னைக்குமே நன்றியோட இருக்க முடியும். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நன்றியோட இருக்க முடியும். நீங்க நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப மோசமான கெட்ட குணங்களோட இருக்கீங்க உள்ளுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். உங்களோட பயத்தோட ஆழமோ இல்ல கோபத்தோட ஆழமோ அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப நீங்க இன்னும் நிறைய அதை வந்து சரி பண்றதுக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். இது உங்க தப்பு மட்டும் கிடையாது. இது நீங்க சின்ன வயசுல நீங்க என்ன மாதிரி ஒரு சூழல்ல வாழ்ந்தீங்க, என்ன மாதிரி அப்பா அம்மா என்ன மாதிரி குடும்பத்துல வாழ்ந்தீங்கிறத பொறுத்து தான் நீங்க இப்ப வளர்ந்து நிக்கிறீங்க. அதனால இது முழுக்க முழுக்க உங்க தப்புன்னு சொல்லிட்டு உங்களை குறை சொல்லிக்கிறதோ இல்ல வந்து உங்க கணவரை குறை சொல்லிக்கிறதோ மனைவியை குறை சொல்லிக்கிறதோ இதெல்லாம் விட்டுட்டு, இப்படிதான் நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்துருக்காங்க, அவங்க இப்படி வளர்த்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த சூழ்நிலை இப்படியே வந்து பேக்ல போச்சு அப்படின்னா வந்து இது அத்தனையும் எங்க போய் நிற்கும் அப்படின்னா வந்து தியான சீடர்கள் நம்ம உலகத்தை தமிழர்கள் வச்சிருந்த தற்சார்பு பொருளாதாரமான வந்து அந்த ஒரு அபண்டன்ட்டா இருக்கிற ஒரு எல்லாருக்கும் போதுமான அளவு எல்லாமே சிறப்பா நிறைவோட இருந்த ஒரு உலகத்தை உடைச்சு பொண்ணுலாமாக்கி எல்லாரையும் பிச்சைக்காரங்களா மாத்தி ஒரு அவனுங்க வாழ்ந்த அந்த பாலை திணையில இருக்கிற மாதிரி வந்து ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கான அதோட விளைவு தான் இது. இதை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம தற்சார்பை நோக்கி நகரணும். அதெல்லாம் வேற பதிவுல பார்ப்போம். ஆனா இதுதான் அடிப்படைங்க நம்ம குடும்பத்தை சரி பண்றதுக்கு தேவையான விஷயம். சரியா? கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை சரி பண்றது இது 2 பேரும் முயற்சி பண்ணாதான் சரி பண்ண முடியும். இதுல குடும்பத்துல யூஸ்வலா வந்து புத்தி ஜாஸ்தி இருக்கிற மனிதர்கள் அவங்க வந்து முதல்ல வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு, மனசு ரொம்ப ஆதிக்கம் செலுத்துற மனிதர்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்து புரிய வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைங்க, புரிஞ்சுப்பாங்க. நல்லா வாழ முடியுங்கிறது சாத்தியம்னா எல்லாரும் முயற்சி எடுக்க ரெடியா தான் இருப்பாங்க.
இப்போ சாத்தியமே இல்லைன்ற நினப்புல எல்லாரும் வந்து என்னமோ வந்து சரி போ எனக்கு இப்படிதான் அமைஞ்சு போச்சு, என்னமோ வாழ்ந்து முடிச்சுட்டு போய் செத்து போகணும் போ அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் வாழணும்னு அவசியம் இல்லை நண்பர்களே. மாற்ற முடியும், ரொம்ப சிறப்பாக மாற்ற முடியும். இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்ல நம்ம பிறந்தோங்கிறது நம்ம தப்பு கிடையாது. நம்ம அது அதை வந்து நம்ம நம்ம தலையெழுத்தை வந்து ஜியானு செய்தவர்கள் மாற்றி எழுதியிருக்கானுங்க. அப்போ அதை வந்து இதுதான் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செக்யூர்ட் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம வாழ்க்கையை மாற்றுறது மூலமாக நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப வெகுவளவு நல்லபடியாக மாற்ற முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்ம குழந்தைகளை பெர்ஃபெக்டாக வளர்த்து எடுக்கிறது மூலமாக அடுத்து ஒரு 2 தலைமுறையில் தலைகளை எல்லாத்தையும் மாற்றி எடுக்க முடியும். ஜியானு செய்தவர்கள் கிட்டத்தட்ட இது ஒரு 10-20 தலைமுறையை உட்காந்து அழிச்சிருக்கானுங்க. கூட கூட இருக்கும், எனக்கு தெரியல. 1000 வருஷம்னா எத்தனை தலைமுறை வருதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து 3-4 தலைமுறை வருதுன்னு வச்சுக்கோங்க 100 வருஷத்துக்கு. அப்போ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40-50 தலைமுறையாக உட்காந்து அழிச்சிருக்கானுங்க. சரியா? நம்ம 2 தலைமுறைகளில் இதை மீட்டு எடுக்க முடியும், சரி பண்ணணும்னு மனசு வச்சோம்னா. ஓகே, இது இது வந்து போதுமான புரிதல் நினைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவில் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஈர்ப்பு விதி வேலை செய்ய மாட்டேங்குது, நான் ஒரு விருப்பம் வச்சா நடக்க மாட்டேங்குது, ஏன் என்னதான் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள ஈர்ப்பு விதி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது, இல்லை குடும்பத்துலேயும் சரி உலகத்துலேயும் சரி ஈர்ப்பு விதி வேலை செய்ய மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வேலை செய்யுதா செய்யலையா, இதில் என்னதான் சிக்கல், நம்ம ஏதாவது மாற்றி யோசிக்கணுமா, என்ன ஏதுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.